இப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்து வாங்கியிருக்கோம். அப்புறம் வந்து 2 முழு பூண்டு, மலைப்பூண்டு, அதுக்கு ஈக்குவலாக இஞ்சியும் எடுத்துருக்கோம். இது கூட வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றணுமா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சாச்சு. இப்போ வந்து 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் மல்லி, 1.5 ஸ்பூன் பெப்பரு, ஒரு பிஞ்ச் வந்து பெருங்காயம், இது வந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, ஒரு முட்டை, 1 ஸ்பூன் மஞ்சள், கொஞ்சம் ஜீரகத்தூள் எல்லாம் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிக்கலாம் ஃபில்டர் வச்சு. ஒரு முழு எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம். தயிர் வந்து ஒரு கரண்டி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காரம் பத்துமா? கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், பரவாயில்லையா? இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது கம்மி தான் மிளகாத்தூள். இன்னும் கொஞ்சம், ஆனால் இந்த மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி. குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மொத்தம் இது எல்லா மசாலாவும் இப்போ வந்து நம்ம வந்து இதில் கலக்க போகிறோம். கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நார்மல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை நாக்கில் வச்சு பாருங்கள், உரப்பு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்காது. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வந்து ஃப்ரிட்ஜ் உள்ளார வச்சு நல்லா வந்து மேரினேட் ஆகட்டும். நல்லா ஊறணும் மசாலாலாம். அதுக்கப்புறம் நம்ம வறுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், 1/2 மணி நேரம் மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பாக்கெட் ஃபுல்லாக கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து அடுப்பை வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா எண்ணெய் சூடாகட்டும். சூடான பிறகு போட வேண்டியதா. பொறுமையாக வைங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வந்து வருங்க. வறுத்திங்கன்னா கிறிஸ்பியான சிக்கன்ஸ் ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கரெக்டாக 10 நிமிஷம் அழகாக வச்சாச்சு. நல்லா கிறிஸ்பியாக ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயத்தை ஆட் பண்ணி சாப்பிட வேண்டியதா. உங்களுக்கு காரம் தேவைன்னா கொஞ்சம் பெப்பரும் கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.